ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். பரிசுத்த மத்தேயு 21 முதல் 9 வசனங்கள். தியான வசனம் பரிசுத்த மத்தேயு 21 அதிகாரம் 2 வசனம். மத்தேயு 21:2. அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பகுதி நாம் அறிந்திருக்கிற ஒரு பகுதி. குருத்தோலை ஞாயிறிலே அதிகமாக வாசிக்கப்பட்டு தியானிக்கப்படுகின்ற ஒரு பகுதி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீடர்களிலே 2 பேரை அழைத்து அவர்களை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடே ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாயிலும் சொன்னால் அவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்பதாக அங்கே நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு என்று கொண்டு வரப்பட வேண்டும். இருதயத்திலே ஆண்டவர் வீற்றிருக்க இடம் கொடுக்க வேண்டும். நம்முடைய தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய், அற்புதமாய், அதிசயமாய் கொடுத்த நம்முடைய பிள்ளைகளை தேவனிடத்திலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து என்னுடைய கையிலே இருக்கக்கூடிய சொற்பமானது எனக்கென்று வைத்திருப்பதை என் ஆண்டவருக்கென்று நான் முழுமையாய் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவரே தான் எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். ஆகையினாலே என்னுடைய 5 புலன்கள் அடங்கிய என்னுடைய சரீரம், ஆவி, ஆத்துமா அத்தனையும் என் தேவனுக்கென்று கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கடந்த நாளிலே நாம் பார்த்தோம். இன்று தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது இந்த சம்பவம் நமக்கு விளக்குகின்ற காரியம், அவிழ்க்கப்பட்ட கழுதை குட்டி ஆண்டவருக்கு வேண்டும். அவைகளை என்னிடத்திலே கொண்டு வா, அவைகளை என்னிடத்திலே கொண்டு வா. ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார். குட்டியையும் கழுதையையும் காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். கட்டப்பட்டிருக்கிறவைகள் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். கட்டவிழ்க்கப்பட்டவைகள் கர்த்தருக்கு வேண்டும். அருமையான சகோதரனே, சகோதரியே, பாவ வாழ்க்கையிலே கட்டப்பட்ட மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையிலே நீங்களும் நானும் இருப்போம் என்றால், உன்னுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுவதற்கு தேவனை நோக்கிப்பார். தேவனாலே கட்டவிழ்க்கப்பட்ட நீ உனக்கென்று இனி சொந்தமாய் வாழ முடியாது. நீ இனி ஆண்டவருக்கு சொந்தம். பாவத்திற்கு அடிமையாயிருந்தவன், பாவத்துக்கு ஒருவேளை பணிவிடை செய்து கொண்டிருந்தவன், இப்பொழுது நீதிக்கு அவன் அடிமையாக, தேவனுக்கு அடிமையாக, தேவனுடைய அடியாளாக, தேவனுடைய பணிவிடைக்காரனாக அவன் ஆண்டவருக்கென்று தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இங்கே சொல்லுகின்ற ஆண்டவருடைய காரியம் இங்கே என்ன? கட்டவிழ்க்கப்பட வேண்டும். கட்டவிழ்க்கப்பட்டது கர்த்தருக்கு வேண்டும். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நம்மிலே அநேகர் பாவ பழக்க வழக்கங்களால் கட்டப்பட்டவர் ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். எந்த காரியம் உங்களை தடை செய்து விடுகிறது ஆண்டவருக்காக வாழ்வதற்கு? எந்த காரியம் உங்களுடைய சாட்சியின் ஜீவியத்தை கெடுக்கிறது? உங்களுடைய 5 புலன்கள், அதில் ஒன்று ஆண்டவருக்கு விரோதமாக இருந்தாலும் முழுமையும் அழுகுனதும் துர்நாற்றம் வீசுகிறதுமாகத்தானே காணப்படும். என்னுடைய 5 புலன்கள், என்னுடைய சரீரம் முழுமையுமாய் என் ஆண்டவருக்கென்று ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? என்னுடைய ஆவி, ஆத்துமா தேவனுக்கு சொந்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இல்லைனால் இன்னும் நான் பாவத்திலே கட்டப்பட்டவனாக நான் இருக்கிறேனா? பாவம் என்னை மயக்கியதோ? பாவம் என்னை ஆட்கொண்டு விட்டதோ? பாவம் என்னை அசைய முடியாமல் செயலற்றவனாக என்னை மாற்றி அடிமைத்தனத்திற்குள்ளாக என்னை வைத்து விட்டதோ? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ இன்னும் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறாயா? பரிசுத்த மார்க் 11:2-4 நாம் பார்க்கின்ற பொழுது, அங்கே இந்த கழுதை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? மனுஷரில் ஒருவனும் ஒரு கால் ஏறிடாத ஒரு கழுதை குட்டியாக இருந்தது என்றும், அது இருவழிச் சந்தியில் கட்டப்பட்டிருந்தது என்றும் வாசிக்கிறோம். இருவழிச் சந்தியில் கட்டப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை நீ எந்த வழியிலே செல்ல வேண்டும் என்று நீ யோசிக்க இயலாதவனாக இருக்கிறாயா? இருமனமுடையவனாக, குந்தி குந்தி நடக்கிறவனாக நீ இருக்கிறாயா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, சற்று நீங்களும் நான் யோசித்து பார்ப்போம். சாத்தானால் கட்டப்பட்டிருக்கிற ஒரு
நிலைக்குள்ளாக நாம் இருப்போம் என்றால், ஆண்டவரே என்னுடைய கட்டை அவிழும் என்று சொல்லி அவரிடத்தில் சொல்லுவோம். பரிசுத்த லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே நான் பார்க்கின்ற பொழுது 16ஆம் வசனம் சொல்லுகிறது, சாத்தான் 18 வருஷமாய் கட்டி போட்ட இந்த பெண்மணி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபிரகாமின் குமாரத்தி ஆகியவளை 18 வருடங்களாக சாத்தான் கட்டி போட்டிருந்தான் என்பதாக சொல்லுகிறார். ஆம், எத்தனை ஆண்டு கட்டுகளாக இருந்தாலும் கட்டவிழ்க்கும் கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறார். அவரை நோக்கிப்பார், அவரை நோக்கிப்பார். ஒருவேளை நீ புகைப்பிடிப்பது அல்லது லாகிரி வஸ்துக்களை உபயோகிப்பது, ஒருவேளை சாராயம், பொல்லாத இப்படிப்பட்ட காரியங்கள் உன்னை ஒருவேளை அடிமைத்தனத்திற்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறது என்றால், தூசணமான வார்த்தைகள் உன்னை அடிமைப்படுத்துகிறது என்றால், தடித்த வார்த்தைகள் இல்லை என்றால் அன்பற்ற செயல்கள், ஒருவேளை இருமாப்பான காரியங்கள் என்னை அடிமைத்தனத்திற்குள்ளாக வைத்திருக்கிறது என்றால், ஆண்டவரே என்னை கட்ட விழும் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்க அழைக்கப்படுகிறோம். ஆம், கொன்னைவாயுடையவனே ஒரு மனிதனை குறித்து பரிசுத்த மார்க் 7ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கே அவன் வாய் திறக்கப்படுகிறது. எப்பத்தா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாயும் செவியும் திறக்கப்பட்டவனாக, அவன் கேட்கிறவனாக, பேசுகிறவனாக அவன் காணப்படுகிறான். இன்று பேச முடியாதபடி, கேட்க முடியாதபடி நம்மை கட்டி போட்டிருப்பது என்ன? தாவீது அவன் செய்த பாவம் அவனுடைய நாக்கை கட்டி போட்டிருந்தது. ஆகையினாலே ஆண்டவரிடத்திலே ஓடி வருகிறான். ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும், என் உதடுகளை திறந்தருளும் என்று ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறான். தெய்வ பிள்ளையே, உன்னை கட்டி போட்டிருக்கும் காரியம் எதுவாக இருக்கிறது? ஆண்டவரிடத்திலே ஓடிவா. அவர் உன்னை விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஆம், இங்கே ஆண்டவர் அனுப்புகிறார் கட்டப்பட்ட கழுதையை கட்டவிழ்க்கும்படியாக, உன்னையும் என்னையும் கட்டவிழ்க்கும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய ஜீவனையே கொடுக்கும்படியாக உன்னையும் என்னையும் தேடி வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ கட்டவிழ்க்கப்பட்டவனாக இருக்கிறாய். நீ ஆண்டவரை பின்பற்றுகிறவனாக இருக்கிறாயா? ஆண்டவரை சுமக்கிறவனாக இருக்கிறாயா? இங்கே இந்த இருவழி சந்தையிலே இருந்த இந்த கழுதை எந்த வழியாக செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணமற்ற ஒருவேளை அலசடிப்பட்ட மனமுடைய ஒரு கழுதையாக இருந்தது. ஆனால் இன்று ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட பொழுதோ தேவன் அதன் மேல் ஆளுகை செய்யும்படியாய் அமருகிறார். தேவனுடைய ஆளுகைக்கு தன்னை அர்ப்பணிக்கின்ற ஒரு கழுதை குட்டியாக காணப்படுகிறது. ஆண்டவர் அதன் மேல் அமர்வதற்கு அது இடம் கொடுக்கிறது. இதுவரை யாரும் அதன் மேல் அமர்ந்ததில்லை. முரட்டாட்டம், ஒருவேளை பலவிதமான சிந்தைகள், இவைகளினாலே யாரையும் தன்னிடத்திலே சேர்க்க முடியாத ஒரு நிலைக்குள்ளாக கட்டுப்பாடற்ற ஒரு ஜீவியம் செய்து கொண்டிருந்த ஒரு கழுதை. ஆனால் இன்று அடக்க ஒடுக்கமாக ஆண்டவருடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் அதன் மேல் உட்கார்ந்து ஆண்டவரை சுமக்கின்ற ஒரு கழுதையாக மாறியது. ஆண்டவருடைய வாகனமாக மாறுகிறது. ஆண்டவருடைய சிங்காசனமாக அது மாறுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை சகோதரா சகோதரி, நீங்களும் நானும் ஆண்டவரை சுமக்கும்படியாக கட்டவிழ்க்கப்பட்டவர்கள். உங்களுடைய என்னுடைய மனம் போன்ற வாழ்க்கையிலே நான் வாழ்வதற்கும், பழையபடி அந்த பழைய பாவ ஆசை அடிமைத்தனங்களுக்குள்ளாக நான் ஓடி பழையபடி என்னை வேதனைப்படுத்தி கொள்வதற்குமாக என் ஆண்டவர் என்னை விடுவிக்கவில்லை. அவருக்கு சொந்தமாக இருக்கும்படியாக, அவருக்காக நீதிக்கு நான் அடிமையாகும்படியாக என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் ஏறி வருகிற அந்த கழுதை குட்டி நீயும் நானும் தான். மகாராஜாவை சுமந்து செல்வதினால் நம் மூலம் அவர் மகிமைப்படுத்தப்படுவதுடன் நீயும் கனமணப்படுவாய். கழுதைக்கு கிடைத்த சிலாக்கியத்தை பாருங்கள். அந்த கழுதையினுடைய கால்கள் வஸ்திரங்களின் மேல் நடக்கிறது. என்ன மேன்மையான ஒரு காரியம்! நீயும் நானும் எங்கோ இருக்க வேண்டியவர்கள், அழிவை சந்திக்க வேண்டியவர்கள், நிர்மூலமாக வேண்டியவர்கள், ஒருவேளை ஆழத்திற்குள்ளாக அமிழ்ந்து அடையாளம் காண முடியாமல் சொல்லக்கூடியவர்கள். ஆனால் உன் தேவன் உன்னையும் என்னையும் மீட்டு ரட்சித்து உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து என் மகன் என் மகள் என்ற ஒரு ஆசீர்வாதமான அந்த பெயரை கொடுத்து உன்னையும் என்னையும் வழி நடத்துகிறார். எதற்காக? அவரை சுமப்பதற்காக. நீயும் நானும் அவரை சுமக்கின்ற பொழுது ஆண்டவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக நீங்களும் நானும் விளங்க முடியும். அவரை சுமப்பதினால் நம் மூலமாக நம் கர்த்தர் மகிமைப்படுகிறார். நீ அவருக்கே என்றென்றும் சொந்தமாயிருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆகையினாலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவைகள் ஆண்டவருக்கு வேண்டும்.
அவைகளை ஆண்டவருக்கு வேண்டும், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். நீ நானும் ஆண்டவருக்கு வேண்டும். எந்த ஒரு சக்தியும் உன்னை கட்டி போட முடியாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே நீ கட்டவிழ்க்கப்படும்படியாய் கர்த்தரை நோக்கிப்பார். கட்டவிழ்க்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, திரும்ப திரும்ப பழைய பாவ அடிமைத்தனத்திற்குள் செல்லாது, பழையபடி கட்டப்படுவதற்காக செல்லாது. உன் ஆண்டவரை, உன் ராஜாதி ராஜாவை உன் வாழ்க்கையிலே நீ சுமந்து செல்ல உன்னை ஒப்புக்கொடு. கிருபை நிறைந்த ஆண்டவர், எந்த வழி செல்வதென்று இருவழி சந்தியிலே ஆண்டவரே நிலையற்ற ஒரு மனதோடு கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிற என்னையும் எங்களையும் ஆண்டவரே நீர் விடுவித்தரணும். விடுவிக்கப்பட்ட நாங்கள் உம்மை மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையிலே சுமந்து செல்ல, உம்முடைய ஆளுகைக்கும் அரசாட்சிக்கும் எங்களை ஒப்புக் கொடுக்க, உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் காணப்பட, அதன் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்பட எங்களை ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.